கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த வேளையில எங்க கருத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு நடக்க சொல்லித்தாங்க, உட்கார சொல்லித்தாங்க, எழுந்திருக்க சொல்லித்தாங்க, உங்க வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு சொல்லித்தாங்க. உங்க பிள்ளைகளை நடத்த எங்களுக்கு சொல்லித்தாங்க. பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்துன்னு சொன்னீங்களே, அப்படியே பிள்ளைகளுக்கு அறிவை சொல்லிக் கொடுங்க, வார்த்தையை சொல்லிக் கொடுங்க, கீழ்ப்படிதலை சொல்லிக் கொடுங்க. வியாதியா இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்க. மருத்துவமனையில் ஐசியில் இருக்கிறவங்க வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் ஆக போகட்டும். எல்லா முடக்குவாதங்களும் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நின்று நடந்து குதித்து துள்ளி ஓடுகிற கிருபையை தான். தேர்வு எழுத போகிற 10ஆம் 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு விசேஷமாய் செபிக்கிறேன். கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்கு போகிற ஆர்வத்தையும் வேலைக்கான வழியும் கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. கடன் பட்டவர்களுக்கு வாழ்க்கையிலே கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கு கர்த்தர் கடனிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால இணைந்த குடும்பங்கள் ஒன்றாய் இணைத்தும் இயேசுவின் நாமத்தினால. குழந்தை பேரு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. திருமணம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. விசேஷமாக எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். துஷ்டர்கள் அழித்து போடுங்க. துஷ்டர்கள் கண்ணத்தில் அடைங்க. துஷ்டர்களை தூர விலக்கி காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.